வணக்கம். நீங்கள் வந்து அமர் காவியம் அந்த படத்துடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஷஹீர் சத்யா அவர் வந்து லீட் பண்ணியிருக்காரு. மியா ஜார்ஜ் அப்படிங்கிற வந்து ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. ஜீவா சங்கர் நான் பெரிய நல்ல ஒரு தரமான படம் விஜயாண்டி நடிச்சது. அதை தொடர்ந்து இது எடுக்கிறாரு. அவர் சினிமாட்டோகிராஃபி அவர் தான் பண்ணியிருக்காரு. சூர்யா அப்படின்ட்டு அவர் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து ப்ரிவ்யூ வந்து நயன்தாரா பார்த்துட்டு கிளைமேக்ஸ் அப்போல்லாம் அழுதுட்டாங்க அப்படின்னாங்க. ஒரு நல்ல மார்க்கெட்டிங் விஷயம். நானும் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். அழுகிற அளவுக்கு ரொம்ப சீரியஸாக உள்ள எவ்வளோ விஷயம் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் போய் படத்துக்கு போனதுக்காக 1999 சம்திங்கில் நடக்கிற மாதிரி படம். ஒரு காதல் கதை, ஊட்டியில் நடக்கிற காதல் கதை. ஸோ நீங்களே கெஸ் பண்ணிக்கிங்க. சிகப்பு சொட்டரு, ஏதோ ஒரு டீ கடை, ஆப்வியஸ்லி ஸ்கூலில் படிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சீரியஸ் சொல்ல போனால் இன்ட்ரோவில் அந்த சாங்கு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி. அதாவது நமக்கு குறைய சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அந்த டோன் வந்து அப்படியே ஒரு துளி கூட பிசுரடிக்காமல் வந்து அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பார் ஜீவா சங்கர். அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கோர் அப்படிங்கிறது வந்து பார்த்து சலிச்சு புளிச்சு போன ஒரு கோர். இன்னொன்று வந்து சத்யா அவர் வந்து நல்லா இருக்கார், ஆள் பார்க்க நல்லா இருக்கார். பட் அவரை வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நம்மளால் எவ்வளோ நான் ட்ரை பண்ணேன், இமேஜின் பண்ணவே முடியல. ஸோ அவருக்கு இன்னும் ஒரு 2-3 இல்லாட்டி 4 ஏஜ் ஜாஸ்தியாவது வந்து ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கணும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா கூட ஒத்து வந்திருக்கும். ஸ்கூலில் படிக்கிறார் அப்படின்னா எப்படா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஜீரணிக்கவே முடியல. அது ஜீரணிச்சு அவரும் ஒரு கூட வந்து அவர் ஃப்ரெண்டாக வந்து இந்த நேரத்தில் வருவார். அவரும் நடிச்சிருக்காரு. அவரெல்லாம் பார்த்தா காலேஜ் முடிச்சு ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக. அதை பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துருச்சு, கொஞ்சம் எரிச்சலும் வந்துருச்சு. என்ன 2014 புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே, இப்படி கேஸ்ட் பண்ணுறாங்களே, பேசிக்கே தப்பு பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. கிப்ரானுடைய பாடல்கள் மேபி படம் வந்து சுமாராக இருக்கிறங்காட்டிக்கு வந்து பெருசாக எழுதப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். எந்த பாடலுமே வந்து மனசில் நிற்கல, இல்லை உங்களை வந்து மூவ் பண்ணலை. அப்படா பாட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவருடைய பிஜிஎம் அதே மாதிரி தான் வந்து ரொம்ப ஓவர் டோஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒன்று வாட்சினே இருக்கிறாங்க பின்னாடி. கொஞ்சம் கம்மியாக இருந்து நல்லா இருந்திருக்கும். இல்லாட்டி மேபி டைலாக்ஸ் இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தம்பிராமையா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவருக்கு வந்து வர்றாரு பேசுகிறாரு, பட் அது வந்து ஒரு எஃபெக்ட்டுமே இந்த படத்துக்குள்ளே வந்து கொண்டு வர்றது இல்லை. எனக்கு பயங்கர கோபமானது என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து சில கிளைமேக்ஸ் முன்னாடி சில சிங்கல்லாம் வரும். அது பயங்கர கோபமாக இருந்து, ஏன்னா அது வந்து ஒரு ஐடியா கொடுத்துரும் இந்த யூத்துக்கு. அதாவது 99% வந்து இன்றைக்கெல்லாம் லவ் வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பட்டு 1% யூத் வந்து இன்னும் அந்த லவ் வந்து பழைய லவ்வாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. 80 90 வர மாதிரிலாம். அவங்களுக்கு வந்து இது ஒரு ஐடியா கொடுத்துரும். இதோ இப்படி கூட ஒன்று பண்ணலாமா நாம அப்படின்ட்டு வந்து ஐடியா கொடுத்துரும். ஸோ அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினச்சேன். சுத்தமாக பிடிக்கல அந்த இது வந்து சுத்தமாக பிடிக்கல. அப்படி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சத்யாவோட கேரக்டர். ஏன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிரைட்டாக காமிக்கிறாங்க, ரொம்ப இன்னோசென்ட்டாக காமிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் சைக்கோவும் அப்படின்னு அவங்க சொல்லலை. அப்படிங்கிறப்ப அந்த நடுவில் லைன் போட்டு போகிறாங்க. அது என்ன லைன்னே வந்து புரிய மாட்டேங்குது. அது விளக்கிறதுக்குள்ளேயே படம் முடிஞ்சிருது. ஆடியன்ஸும் வந்து வெறுத்துடுறாங்க. உட்காந்துருந்தாங்க, நம்ம 20 நிமிஷத்தில் பக்கத்தில் 2 பேர் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் படம் முடிஞ்சிட்டு கீழே ஒரு டீ கடைக்கு போனால், தம்பி படம் பிடிக்கும், நான் ரொம்ப சுமார்ண்ணா அப்படின்னேன். ஏப்பா நீ இது உனக்கு முன்னாடி ஒரு 5-6 பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க, படம் பாதி எழுந்திரிச்சு கீழே வந்துட்டாங்கப்பா அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க படம். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டைலாக்ஸ் எல்லாம் எஃபெக்டிவாக பழைய காலத்து டைலாக்ஸுங்க. அதாவது வந்து இது 89 எடுக்க வேண்டிய படம். 89 கதையை வந்து 89 ஸ்டைலே எடுத்து 2014 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஜீவா சங்கர். அதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு 2014 ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்காங்க, ஏதோ ஒரு யூனிக்னஸ் எதிர்பார்க்காங்க. இவங்க ஸ்கூலுக்கு போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சம்மந்தமாக ஒரு கிளாஸில் சும்மா உட்காந்துக்கிறது கூட கட்ட மாட்டாங்க பேருக்குன்னு. அது சப்ஜெக்ட் ஒரு ரியலிசம் அப்படிங்கிறது வரணும். சும்மா ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹீரோக்கு வந்து ஆதியும் மந்தமும் வந்து காதல் காதல் காதல், அதே தான். ஹீரோயினுக்கு காதல் 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 சொன்ன போல அந்த ஹீரோயின் அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களோட டைலாக்ஸ் சில இடத்துல எடுபட்டுச்சு. பட் ஸ்கிரிப்ட் ஆஸ் அ ஹோல் நல்லா இல்லாதங்காட்டிக்கு வந்து எப்படி சொல்கிறது, எந்த கேரக்டரையுமே வந்து நமக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ண வந்து தோணலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை.
ரொம்ப டல்லான ஒரு படமுங்க. ரொம்ப கொஞ்சம் மண்டவலி வர படம். வெளில வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச படம் இது. ஆக மொத்தத்தில்ங்க ஒரு தடவை போய் பார்க்கணும்னு தாராளமாக பார்க்கலாம். லவர்ஸாக இருக்கிறீங்கன்னா போய் பார்க்குறீங்கனாலும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு மேலே அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிச்சயமாக வந்து தெரில. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5க்கு 2 தருவேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.